கார்கோயல்ஸ் தமிழ் எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோவை ஐ பட்டனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம கோலியாத் லேடி கார்கோயிலை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட போன ஒரு வயசான கார்கோயில் அங்கே இருக்கிற அம்பு வில்லெல்லாம் கட்டாக இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு இங்கே உள்ளே இருக்க யாரோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே போன எபிசோடில் டஞ்சனுக்குள்ளே சில கார்கோயில்ஸை பனிஷ்மெண்ட் மாதிரி அனுப்புனார்ல கோலியாத், அவங்கெல்லாம் வெளியில் வந்துடுறாங்க. கோலியாத் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவர் மட்டும் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலன்னு இந்நேரத்துக்கு அவங்களுமே செத்துருப்பாங்க. அப்போ கேசல் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்புறம் தான் தெரிய வருது கேசல் இருக்க மக்களை ஃபுல்லாக அவங்க சிறையை பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு. கோலியாத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக நான் அவங்கள பழி வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு எல்லா கார்கோயில்ஸும் சேர்ந்து வைக்கிங்ஸை தேடி கிளம்புறாங்க. அந்த பக்கம் ஒரு மலைக்கு பக்கத்தில் நம்ம வைக்கிங்ஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் கேசல்லேருந்து பிடிச்சிட்டு போன மக்கள்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. நம்ம ராணியும் அவங்களோட அட்வைசரையும் 2 பேரையும் ஒரு கோயிலுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம வைக்கிங் லீடரும் பழைய கேப்டனும். ராணியை வச்சு அவங்களோட அங்கிள் ராஜாட்ட பெரிய பணம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொல்லாமே வச்சுருக்காங்க. ராணி அவங்க பழைய கேப்டனை பார்த்து, இப்படி துரோகம் பண்ணிட்டேடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராணி பக்கத்துலேயே கட்டி போட்டிருக்கிற நம்ம அட்வைசரும், என்கிட்ட மட்டும் என் மந்திர புத்தகம் இருந்துச்சு, நீங்கள் எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அதை நம்ம வைக்கிங் லீடர் கேட்டுறாரு. எது, இந்த புக்கா அப்படின்னு அந்த புக்கை எடுத்து அவர் கண்ணு முன்னாடியே ஒரு பேஜை கிழிச்சு நெருப்பில் போட நம்ம அட்வைசருக்கு என்ன பண்ணுறனே தெரியல, வேணான்னு கத்துறாரு. இவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இது வெளியிலன்னு போய் பார்த்தா கார்கோயில்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம லீடர் நம்ம பழைய கேப்டன்கிட்ட, என்ன நீ அவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னேன்னு அவங்கள பிடிச்சி கேட்க, நீ தானே அவங்க சிலையெல்லாம் உடைச்ச, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே ஓட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம ராணி தப்பிச்சிடுறாங்க. அவங்க பின்னாடியே நம்ம லீடரும் ஓட கட்டியிருக்க அட்வைசர் பயந்துறாரு. ஐயோ, ராணி கொல்ல போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவர் கட்டியிருக்க கயிறை ஒரு கல்லில் தேய்ச்சி அறுத்துட்டு வெளியில் வந்து பார்க்க அங்கே ஒரு பெரிய சண்டையே நடந்துக்கிட்டு இருக்குது. கார்கோயில்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயமுறுத்தி அடித்து விரட்டிடுறாங்க. கோலியாத் மட்டும் வைக்கிங் லீடரை துரத்திட்டு மலைக்கு அந்த சைடு போயிடுறாரு. வெளியில் வந்து பார்த்த நம்ம அட்வைசர் கார்கோயில்ஸை, அட முட்டாளுங்களா, நீங்கள் மட்டும் வராமல் இருந்தால் ஏதோ காசுக்காக அந்த ராணியை திருப்பி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த லீடர் நம்ம ராணி என்ன பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர புத்தகத்தை எடுத்து ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அந்த சைடு நம்ம கோலியாத் அவங்கள விரட்டி பிடிச்சிட்றான். நம்ம பழைய கேப்டனை பார்த்து, நீயா எனக்கு துரோகம் பண்ண, நீ இப்படி பண்ணுவே நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம கேப்டன், நான் முதலையே சொன்னேன், நீ எல்லாரையும் உங்கூடையே கூட்டு போயிடு, நீ தான் கேட்கலன்னு அவர்கிட்டயே சொல்கிறாரு. நம்ம வைக்கிங் லீடர், இதுதான் சாக்குன்னு, நான் எதுவுமே பண்ணலை, உன் கேப்டன் தான் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்ல, அவங்க 2 சண்டையாகி அவங்க அந்த மலை உச்சியிலேருந்து 3 பேர் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ராணி, பழைய கேப்டன், நம்ம வைக்கிங் லீடர். அதில் டக்குன்னு நம்ம கோலியாத் ராணியை மட்டும் பிடிச்சி காப்பாற்றிடுறாரு. ராணியை காப்பாற்றுற கோலியாத் ரொம்ப டென்ஷன் ஆகி, என்னோட பழியை கூட என்னால் ஃபுல்லாக தீர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்குள்ளேயே ஒரு சின்ன பையன் வந்து, உங்களோட கார்கோயில்ஸ்லாம் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேகமாக நம்ம கோலியாத் இந்த இடத்துக்கு போகிறார். போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே இருக்கிற எல்லாரும் சிலையாக மாறி இருக்காங்கன்னு. அங்கே இருக்கிற நம்ம அட்வைசர்ஸ் அவங்க மட்டும் இல்லை, நீ இன்னும் மாறப்போகிறன்னு ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு நம்ம ராணி வந்துடுறாங்க. நம்ம ராணியை பார்த்த நம்ம அட்வைசர், நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் தான் அவருக்கு உண்மையே புரியுது. கோலியாத் கோவமாக நம்ம அட்வைசரை தூக்கி, என்ன பண்ண இவங்களை அப்படின்னு கேட்க, இல்லை நான் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்ற கோவத்தில் இவங்களை இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ராணி அவங்கள திரும்பி வர வச்சிரு அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் முடியாது, அந்த புக்கில் இருக்க அந்த பாகத்தை காணா அப்படின்னு சொல்ல அந்த புக்கை காட்டுறாங்க. நம்ம வைக்கிங் லீடர் கிழிச்சு நெருப்பில் போட்டது தான் அது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ராணி கேட்குறாங்க, அப்படி என்ன சாபம் கொடுத்தீங்க, கடைசி வரையும் அவங்க வரவே முடியாதான்னு. அதுக்கு நம்ம அட்வைசர், எப்போ அந்த கார்கோயில்ஸ் இருக்கிற கேசல் மேகத்துக்கு மேலே எழும்புதோ அப்போ அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சுப்பாங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துலேருந்து எல்லாரும் திருப்பி அவங்க கேசலுக்கே போயிடுறாங்க. சிலையான கார்கோயில்ஸ் எல்லாம் அவங்க இடத்துல நம்ம கோலியாத் வச்சுட்டு, கடைசி எனக்குன்னு ஒரு ஆசை அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அட்வைசர் என்னன்னு கேட்க, இனி அவங்கள மாதிரியே சிலையாக மாற்றிடுங்க, டஞ்சன்னு நிறையா முட்டை இருக்குது, அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம ராணியும் சரின்னு சொல்லிட்டு கடைசி அவங்களுக்கும் அதே மாதிரி ஸ்மெல்ல போட்டுடுறாங்க. கோலியாத்தும் அப்படியே சிலையாக மாறிடுறாரு. அப்படியே 1000 வருஷம் ஓடிடுது. ஜாரட்டோஸ்னு ஒரு பெரிய பில்லியனர் அந்த கேஸலை கண்டுபிடிச்சிக்கிறான். அவன் இருக்க பணத்தை யூஸ் பண்ணி பெரிய பெரிய டெக்னாலஜி வச்சு அங்கே இருக்க கேஸில் அப்படியே கொண்டு போய் சிட்டியில் அவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவர் மேலே வச்சிட்றான். ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு டவர்லேருந்து பாறைகள்லாம் விழுகிற மாதிரி பார்த்தோமே, அதே டவர் தான். வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறையுது. மறைஞ்ச உடனே நம்ம கார்கோயில்ஸ் எல்லாம் அந்த சாபத்தின்படி
அந்த கேசில் மேகங்களுக்கு மேலே இருந்ததுனால நம்ம கார்கோயில்ஸ் எல்லோரும் உயிரோடு வந்துடுறாங்க. நம்ம கார்கோயில்ஸ்லாம் உயிரோடு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்த பார்க்குறாங்க, நிறைய பில்டிங் வானத்துக்கு மேலே இருக்குது, எல்லா இடத்துலையும் லைட் எரியுது, என்ன இதுன்னு யோசிக்க நம்ம ஜாரடோஸ் இந்த இடத்துல வந்து நான் தான் அவங்கள இந்த மாதிரி வர வச்சேன் அப்படின்னு சொல்ல, கோலியாத்தும் எதுக்காக நீ இதை பண்ண, எப்படி எங்களை பற்றி தெரியும்னு கேட்க, உங்களுக்கு இந்த மாதிரி சாபத்தை கொடுத்த அட்வைசர் உங்களை பற்றி ஒரு புக்கில் எழுதியிருந்தார், அதை வச்சு தான் எனக்கு தெரியும், அதை வச்சு தான் அவங்கள வர வச்சேன் அப்படின்னு நான் சொல்ல, கோலியாத் எதுக்காக எங்களை வர வச்சிங்கன்னு கேட்க, இல்லை அது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்கா அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி ஏதோ ஒரு சத்தம் கேட்க வெளியில் போய் பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து நிறைய பேர் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க கையில். இதை பார்த்து நம்ம கோலியாத் சரி வேறு வழி இல்லை, இவங்களுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவங்களும் ஃபைட்டுக்கு வர பெரிய சண்டை நடக்குது. நம்ம கார்கோயில்ஸ்க்கு இப்போ இவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வெப்பன் எதுவுமே புரியலை. நம்ம வயசான கார்கோயிலை டீசரை வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க. அவர் ஷாக் அடித்து கீழே விழுந்துடுறாரு. இது என்ன மாயாஜாலம், வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜாரடோஸ் அவர் மறைச்சி வச்சுருந்த ஒரு கன் எடுத்துகிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுவும் பெருசாக கை கொடுக்கல. அவங்க பாம்பெல்லாம் தூக்கி வீச அது என்னன்னு தெரியாமல் பிடிச்சி போட்டு நிறைய டேமேஜ் ஆயிடுது. இருந்தாலும் அப்படியே சமாளித்து ஒருத்தவங்களாம் அடிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேசிலேருந்து கோலியாத் நம்ம கீழே தவறி விழுக பார்க்க அவரோட கிளாவை வச்சு செவுத்தில் மார்க் பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணி நின்றுறாரு. ஆனால் அந்த டேமேஜில் நிறைய கல் கீழே விழுந்துருது. இந்த சீன்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் எபிசோட நம்ம மாசா வருவாங்கள்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. அவங்க வர்றாங்க, அந்த கிளா மார்க் இருக்கிற கல்லை பார்க்குறாங்க. நம்ம கேசல்குள்ளே போய் ஒரு ஆள் எதையோ தூக்கிட்டு திருப்பி ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்கோயில்ஸ் எதுக்காக உன்னை இப்படி தாக்குனாங்கன்னு ஜெனடோஸ்ட்டை கேட்க, நான் ரொம்ப பணக்காரன், எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான். அந்த கிளா மார்க்கை பார்த்த நம்ம மாசா யோசிக்கிறாங்க. இப்போ மாசா பக்கத்தில் இருக்க போலீஸ்காரர் என்னவா இருக்கும் மேடம் அப்படின்னு கேட்க, இப்போ தெரியல, ஆனால் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலில் இருக்கிற மித்த வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பீஸ் அவுட்.